ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, February 14 வந்து பிளாக்கி ஸ்டாரோட அப்பா வந்து இறந்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இணையத்தில் வந்து வித்தியாசமாக டான்ஸ் ஆடுறது, அதுக்கு மட்டும் இல்லாமல் ஆப்டிடியூடோட நிறைய ஷார்ட்கட்ஸை சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டுட்டு இருந்தவர் தான் பிளாக்கி ஸ்டார். அவர் வந்து நெறைய வந்து வித்தியாசமா டான்ஸ் போடுறது, அது மட்டும் கிடையாது. ஒரு அ ஷாப்புமே இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காரு ரீசென்ட்டா அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி அவருக்கு வந்து விமர்சனங்கள் வந்து நெறைய விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள் நெறைய வந்துட்டு இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்பவும் கேவலமா இருக்கிற, நீ பண்றது நல்லாவா இருக்கு? அதுல அத 2 கையிலயுமே வாட்ச் கட்டிட்டு இருப்பாரு. அத எத்தன பேர் கவனிச்சிருப்பீங்கன்னு தெரியல. இந்த மாதிரி அவரு இருந்ததுக்கு நெறைய வந்து கமெண்ட்ஸ் வந்து தப்பு தப்பா வந்திருக்குது. அப்போ ஒரு நாள் வந்து அந்த கமெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து அவரு ரிப்ளை பண்ணணும்னு நெனச்சுட்டு ரிப்ளை பண்றாரு. அதுல அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "எனக்கு பிடிச்சிருக்குது, நான் செய்றேன். அதுல உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்தா தயவுசெய்து என்னுடைய வீடியோஸ நீங்க பார்க்காதீங்க. அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து எனக்கு எதுவும் தப்பாவோ, எனக்கு பைத்தியக்காரத்தனமா இது எனக்கு தெரியல. உங்களுக்கு அதுல ஏதாவது தப்பா தெரிஞ்சுச்சுன்னா, அதுக்கு என்னால பொறுப்பேத்துக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிறாங்க. இந்த மாரி இருந்த பிளாக்கி ஸ்டாருக்கு வந்து அ சினி ஃபீல்ட்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜீ தமிழ்ல சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்து ஒளிபரப்பாயிட்டுருக்கு. அதுல வந்து நடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமேலு கொஞ்ச நாள் கழிச்சு நெறைய வாய்ப்புகள் அவர தேடி வர ஆரம்பிச்சிருக்குது. நெறைய புது புது ஷோஸ்ல வந்து அவர் கமிட் ஆக ஆரம்பிச்சிருக்காரு. இந்த நேரத்தில கன்னியாகுமரியை சேர்ந்த பிளாக்கி ஸ்டார் அப்படிங்கிற சுரேஷ் அவங்களுடைய அப்பா வந்து February 14 அன்னைக்கு வந்து இறந்திருக்கிறாரு. அவர் இறந்தத பிளாக்கி ஸ்டாரால தாங்கவே முடியல. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு அத அத பத்தி ஒரு உருக்கமான பதிவ வந்து பிளாக்கி ஸ்டார் வந்து போட்டிருக்காரு. அதுதான் இப்ப சோஷியல் மீடியால ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. அதில என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா இறந்த அந்த ஒரு விஷயத்த என்னால தாங்கவே முடியல. எனக்கு வந்து ஒரு அண்ணா இருக்காங்க. இருந்தாலும் அம்மா இருக்காங்க. இருந்தாலும் இந்த விஷயம் வந்து எங்க குடும்பத்தையே மொத்தமா ஒரு சோகத்துக்கு கொண்டுட்டு போயிடுச்சு. இன்னும் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ எதிர்பாராத இந்த மரணம் வந்து எங்க மொத்த குடும்பத்தையே ஆட்டி வச்சுடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, லைஃப்ல நாங்க ஒரு ஸ்டெப் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கும்போது, பல படிகள் நாங்க பின்தங்கி போயிர்றோம். அதுக்கு அதுக்கு ஒரு உதாரணம் தான் இது. ஏன்னா, ரொம்ப நாள் கழிச்சு எங்க குடும்பம் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சுச்சு. யாருடைய கண்ணு பட்டதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு 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 துக்கம் எங்க வீட்ல நடந்துருச்சு. இத எங்களால தாங்கிக்கவே முடியல. மெயினா எங்க அம்மாவால இந்த விஷயத்த தாங்கிக்கவே முடியாது. நான் வந்து நெறைய வந்து அந்த மாரி வித்தியாசமா டான்ஸ் பண்றது, அந்த மாதிரி நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருந்தாலுமே, எனக்காக நெறைய சொந்தங்கள் வந்து உருவாகியிருந்தாங்க. முக்கியமா எங்க கடையில நெறைய வந்து சேல்ஸும் இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்க ஆரம்பிச்சுச்சு. இந்த நேரத்தில அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜீ தமிழ்ல இருந்து ஒரு வாய்ப்பும் வந்துச்சு. இந்த மாரி சமயத்தில இந்த மாரி எங்க அப்பா எங்கள விட்டு போயிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்னா லைஃப்ல நாங்க வந்து எங்க அப்பாவ தான் ஒரு தெய்வமா வணங்கிட்டு வந்தோம். அந்த மாரி இருக்கிற இந்த சமயத்துல, நாங்க வாழ்க்கையில இப்ப முன்னேறி எங்க லைஃப்ல ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, எங்க அப்பா இப்ப எங்கள விட்டு போயிட்டாரு. எங்க கூட இல்ல அப்படிங்கிறத எங்களால ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் வருத்தமா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் கிடையாது, அவருடைய மகனான என்னுடைய வளர்ச்சிய இன்னும் அ பார்க்கறதுக்கு அவர் இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து எனக்கு நெறைய விஷயங்கள சொல்லிக் குடுத்தவர் தான் என்னுடைய அப்பா. அதாவது ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப வாழ்க்கை வந்து ஈஸியா இருந்திருக்கும். நெறைய குழந்தைங்களுக்கு அது வாழ்க்கைய வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு வீட்ல வந்து பெருசா யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்தவர் தான் எங்க அப்பா. அது மட்டும் கிடையாது. எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு ப்ராப்ளம். எனக்கு என்னன்னா, நல்லா ஒழுங்கா என்னால பேச முடியாது. எனக்கு அந்த மாதிரி பிரச்சனைய போக்குனவரும் எங்க அப்பா தான். இந்த மாரி நிலையில அவரு எங்கள விட்டுட்டு போனது எங்களுக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்குது. எங்க வாழ்க்கையில இருக்கிற ஒரு பெரிய ஒளி எங்கள விட்டுட்டு போனதா நாங்க நினைக்கிறோம். இந்த இந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைய நாங்க எப்படி ஓவர் கம் பண்ணி வரப்போறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியல. இந்த ஒரு
கஷ்டத்துலேருந்து நாங்க மீள்றதுக்கு நீங்க தான் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நெறைய பேர் இந்த மாதிரி அப்பா இறந்ததுக்கு அப்புறமேலு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டிருந்தீங்க. பா விடுங்க எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். அந்த மாரி நெறைய சொல்லியிருந்தீங்க. எனக்கு அதுக்கு உங்களுக்கு ரிப்ளை பண்றதுக்கு எனக்கு டைம் கிடையாது. அதனால தான் நான் இந்த பதிவ வந்து போடுறேன். அ எனக்கு வந்து சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப நன்றிகள். என்ன ஒரு சொந்தம் மாரி நெனச்சு, உங்க வீட்ல ஒரு அ இது நடந்தா எப்படி இருக்குமோ, அந்த மாரி நெனச்சு எனக்கு வந்து நீங்க எல்லாருமே ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. நான் கண்டிப்பா எங்க அம்மாக்கும் அத தெரியப்படுத்துறேன். அவங்க சீக்கிரமே ரெக்கவர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அம்மாவ வந்து இதுக்கு மேல நல்லா பாத்துக்கிற அதிக பொறுப்பும் என்ன வந்து சேர்ந்திருக்கு. நான் கண்டிப்பா அவங்கள இன்னும் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான பதிவ வந்து பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கு முன்னாடி ஆரம்ப காலகட்டத்தில அவரு வந்து தன்ன பத்தின அந்த எதிர் விமர்சனங்கள ரொம்பவும் ஒரு கஷ்டமா எதிர்கொண்டாரு. ஏன்னா, அ ஆரம்ப காலகட்டத்தில அவரு வளர்ந்துட்டு வரும்போது, அந்த மாரி வீடியோ எடுத்துட்டு இருக்கிற இடத்துலயே வந்து டைரக்ட்டா சொல்லுவாங்க, "உனக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? இந்த மாரி பண்ணிட்டுருக்க" அப்படின்னு சொல்லிட்டு. அப்போலாம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அழுதுருக்கேன் எங்க அம்மாகிட்ட போயி. வந்து என்னால வந்து அந்த பசங்க மாரி ஊதாரியா சுத்தவோ அதெல்லாம் முடியாது. என் ஆரம்பத்தில வந்து நான் அந்த மாரி வீடியோஸ் போட்டிருக்கும்போது, என்னுடைய ஆப்டிட்யூட் வீடியோஸ்க்குலாம் நெறைய கமெண்ட்ஸ் வரும். "நீங்க ரொம்ப திறமையா பண்றீங்க. நீங்க ஏன் இத ஒரு கிளாஸா எடுக்கக்கூடாது?" அந்த மாரிலாம் நெறைய வீடியோ வரும். அந்த அந்த ஆப்டிட்யூடுக்கு ஷார்ட்கட் போடுவாரு. அதுக்கு நெறைய வீடியோஸ் கீழ கமெண்ட்ஸ்ல வந்து சொல்றது என்னன்னா, "உங்களுக்குள்ள நெறைய திறமை இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. என்னால அத நம்பவே முடியாது. ஒருவேளை எனக்குள்ள மறைஞ்சிருக்கிற ஒரு சின்ன விஷயம் தான் இன்னைக்கு வெளில வந்து நான் வந்து ஜீ தமிழ்ல இந்த மாரி டிவி சேனல்ஸ்ல வந்து ஷோ பண்ற அளவுக்கு என்ன கொண்டுட்டு வந்து விட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து ரொம்பவும் உருக்கமா பேசியிருந்தாரு. இந்த மாரி ஒரு கடினமான நேரத்துல அவர வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது? ஒரு உறுதுணையா இருந்து இந்த மாரி விஷயத்துலருந்து அவர மீட்டு கொண்டுட்டு வரணும். அ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கருத்த மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் வந்து தன்னுடைய வைஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமேலு ஒரு ஒரு எப்படி சொல்றது? லைஃபே ஒரு புரட்டி போட்ட மாதிரி ஒரு அனுபவத்த அனுபவிச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அ அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய பேஷன அ அவரு ஃபாலோ பண்ணணும்னு ஆசைப்பட்டுருக்காரு. ஆனா அதுக்கு வைஃப சார்ந்த குடும்பமோ அவர என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "நீ ஆம்பளையே கிடையாது. உன்னால எதுவுமே செய்ய முடியாது. உன்னால ஒரு குழந்தை தகப்பனாக முடியாது." அந்த மாரி தேவையில்லாத வார்த்தைகள சொல்லி அவர ரொம்பவும் அவமானப்படுத்தி, அ அவருடைய லைஃபையே இது பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அவருடைய வைஃப் வந்து நான் அவங்க பேர சொல்ல விரும்பல. அவங்க வந்து இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு லைஃப் இருக்கு. ஸோ நான் அத டிஸ்டர்ப் பண்ண விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா சொல்லியிருக்காரு.